Hello everyone, வணக்கம். Welcome to my channel. இந்த வீடியோவில் MSc Mathematics கோர்ஸில் இருக்கிற டோபாலஜின்ற சப்ஜெக்டில் தி சப்ஸ்பேஸ் டோபாலஜி டெஃபினேஷன் எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தி சப்ஸ்பேஸ் டோபாலஜியோட டெஃபினேஷன் பார்க்கலாம். இப்போ எக்ஸ்ன்ற டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எடுத்து அந்த எக்ஸுக்கு ஒரு சப்செட் நம்ம டிஃபைன் பண்ணி அந்த சப்ஸ்பேஸுக்கு டிஃபைன் பண்ணுற டோபாலஜி தான் வந்து சப்ஸ்பேஸ் டோபாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸ் வந்து டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்னால் அதுக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகும்? டோபாலஜி எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ டோபாலஜி எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னாக்கா அதில் இருக்கிறது எல்லாமே என்ன செட்ஸாக இருக்கும்? ஓப்பன் செட்ஸாக இருக்கும். இங்கே நான் ஓப்பன் செட்ஸ் ஆஃப் எக்ஸ் எல்லாமே நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னாக்கா யூன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் செட்ஸ் ஆஃப் எக்ஸு நம்ம யூன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒய்யில் இருக்கிற ஓப்பன் செட்ஸ், ஒய்யில் இருக்கிற டோபாலஜியோட ஓப்பன் செட்ஸ் என்ன ஃபார்மில் வரும் அப்படின்னாக்க இந்த யூ இன்டர்செக்ஷன் வித் ஒய், யூ இன்டர்செக்ஷன் வித் ஒய், அதாவது ஓப்பன் செட் ஆஃப் எக்ஸ் இன்டர்செக்ஷன் வித் அந்த சப்செட் அப்படி டிஃபைன் பண்ணோம் அப்படின்னாக்க அதை தான் நம்ம வந்து சப்ஸ்பேஸ் டோபாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸ்ன்றது டோபாலஜிக்கல் ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஓப்பன் செட்ஸ் இருக்கிற மாதிரி டோபாலஜி கலெக்ட் ஆகும். இப்போ இந்த ஓப்பன் செட் எக்ஸ்லேருந்து எடுத்து அந்த ஓப்பன் செட்டோட இன்டர்செக்ஷன் வித் அந்த சப்செட் போட்டோம் அப்படின்னாக்க அதுதான் நம்மளுக்கு அந்த பேசிஸ் எலமெண்ட் ஆஃப் த சப்ஸ்பேஸ் டோபாலஜி அப்படின்னு சொல்லிடலாம். இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுற அந்த கலெக்ஷன் டோபாலஜியை வந்து சப்ஸ்பேஸ் டோபாலஜி அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து ஒய்ன்றது சப்ஸ்பேஸ் ஆஃப் ஏ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் அப்படின்றதுனால சிம்பிளாக சொல்லணும்னாக்க இதோட ஓப்பன் செட்ஸ் எல்லாமே இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் ஓப்பன் செட்ஸ் ஆஃப் எக்ஸ் வித் that particular subset y அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது எக்ஸ்ல யூன்னு இருந்துச்சு அப்படின்னா ஒய்ல எப்படி இருக்கும்? யூ இன்டர்செக்ஷன் ஒய். சப்போஸ் எக்ஸ்ல வந்து எனக்கு ஒரு வீன் இருக்கு அப்படின்னா வீன்ற ஒரு ஓப்பன் செட் இருக்குன்னாக்க அப்ப ஒய்ல வந்து எப்படி இருக்கும்? வி இன்டர்செக்ஷன் ஒய்யா இருக்கும்னு அர்த்தம். அதே மாதிரி எக்ஸ்ல வந்து நம்ம ஒரு இசட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாக்க ஒய்ல எப்படி கிடைக்கும்? இசட் இன்டர்செக்ஷன் ஒய் இந்த ஃபார்ம்ல இருக்குன்னு அர்த்தம். அப்ப டோபாலஜி ஆஃப் ஒய்ல எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா எக்ஸ்ல ஒரு ஓப்பன் செட் எடுத்து அதோட ஒய்யோட இன்டர்செக்ட் பண்ணி கிடைக்கிற எல்லா செட்ஸையும் தான் நம்ம சப்ஸ்பேஸ் டோபாலஜில கலெக்ட் பண்றோம். சப்ஸ்பேஸ் டோபாலஜியோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஆர்ன்ற ரியல் லைன் எடுத்து ஆர்ன்ற ரியல் லைன் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிறது தான் நம்மளுக்கு ரியல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரியல் லைனுக்கு நம்ம 3 விதமான டோபாலஜி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். ஏற்கனவே என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல அது போட்டிருக்கேன். ஸ்டாண்டர்ட் டோபாலஜி, லோயர் லிமிட் டோபாலஜி, அப்புறம் கே டோபாலஜி இதெல்லாம் டிஃபைன் பண்ண முடியறதுனால ஆர்ன்றது டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதோட சப்செட் இங்க எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னாக்க க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 அப்படின்னு எடுத்திருக்கோம். க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 அப்படின்றது நம்மளுக்கு இங்க ஒய் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்ப எப்படி இருக்கு? நம்மளுக்கு ஒய்ன்றது எதோட சப்செட்டா இருக்கிற மாதிரி இருக்கு? ஆரோட சப்செட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப ஒய்ன்றது ஆரோட சப்செட் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்ப சப்ஸ்பேஸ் டோபாலஜி எதுக்கு டிஃபைன் பண்ணோம்? ஒய்க்கு டிஃபைன் பண்ணோம். அப்ப ஒய்க்கு டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஆர்ல இருந்து ஒரு ஓப்பன் செட் எடுக்கணும். ஆர்ல இருந்து ஒரு ஓப்பன் செட் அப்படின்னா ரியல் லைன்ல டக்குன்னு ஓப்பன் செட்னா என்ன ஞாபகம் வரும் நம்மளுக்கு? ஸ்டாண்டர்ட் டோபாலஜில கலெக்ட் பண்றது ஓப்பன் இன்டர்வல்ஸ் எல்லாமே. அப்ப ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பின்றது ரியல் லைன்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ப ஒய்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? அந்த ஓப்பன் செட் ஏ கமா பி இன்டர்செக்ஷன் வித் இதே ஒய் அப்படி இருக்கும். அப்ப ஏபின்ற ஓப்பன் இன்டர்வல் ஆர்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய செட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட இன்டர்செக்ஷன் வித் ஒய் அப்படி போட்டோம்னா இது எல்லாமே நம்மளுக்கு எதோட டோபாலஜில கலெக்ட் ஆகும்? சப்ஸ்பேஸ் டோபாலஜில கலெக்ட் ஆகும். ஸோ இந்த பேசிஸ் எலிமெண்ட்ஸ்லாம் என்ன ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னா ஓப்பன் இன்டர்வல் ஏபி இன்டர்செக்ஷன் வித் ஒய் வேர் ஏபின்றது ஓப்பன் இன் ஆரா இருக்கும். அப்ப இந்த பேசிஸ் எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம ஏபி இன்டர்செக்ஷன் ஒய் அப்படின்னு கலெக்ட் பண்ணும்போது இதுக்கு 4 விதமான பாசிபிலிட்டிஸ் வரும். ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி இன்டர்செக்ஷன் வித் ஒய்ல ஏ அண்ட் பி ரெண்டுமே ஒய்ல வந்துடுச்சு அப்படின்னா அதோட இன்டர்செக்ஷன் வேல்யூ என்னன்னு இருக்கும்? ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பின்னு வரும். சப்போஸ் பி மட்டும் ஒன்லி பி இன் ஒய்யா இருந்துச்சுன்னா ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல் க்ளோஸ்ட் 0, பி
அதே வந்து a மட்டும் இருக்கு அப்படின்னாக்க only a is in y னா half open a, 1ன்ற இன்டர்வல். சப்போஸ் ஏவும் எனக்கு ஒய்ல இல்ல, பியும் எனக்கு ஒய்ல இல்ல அப்படின்னா அதோட இன்டர்செக்ஷன் வேல்யூ எப்படி வரும்னா ஒய் ஆர் எம்டி. ஒய்ன்றது க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 ஆர் எம்டி செட்டா கிடைக்கும். ஸோ இந்த சப்ஸ்பேஸ் டோபாலஜில இருக்க பேசிஸ் எலமெண்ட்ஸ்லாம் என்ன ஃபார்ம்ல வருது? ஏபி இன்டர்செக்ஷன் ஒய், வேர் ஏபின்ற ஓப்பன் இன்டர்வல் இஸ் ஓப்பன் இன் த ரியல் லைன் ஆர், அதாவது பெரிய செட்ல ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சப்செட்டுக்கு வர்ற பேசிஸ் எலமெண்ட்ஸ், அதுல வர்ற டோபாலஜில வர்ற பேசிஸ் எலமெண்ட்ஸ் அந்த ஓப்பன் இன்டர்வல் ஏபி இன்டர்செக்ஷன் வித் ஒய். அதுக்கு 4 விதமான பாசிபிலிட்டிஸ் வருது. ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் இன்டர்வல், அப்புறம் ரெண்டுமே வந்து ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல், ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா ஃபுல் செட் ஆர் எம்டி செட்னு கிடைக்குது. ஸோ 4மே நம்மளுக்கு ஓப்பன் செட்ஸா இருக்கும் சப்ஸ்பேஸ் டோபாலஜில. ஸோ ஒய்ன்றது நம்மளுக்கு டோபாலஜிக்கல் ஸ்பேஸா மாறிடும் அதுக்கு சப்ஸ்பேஸ் டோபாலஜி டிஃபைன் பண்றதுனால. சப்போஸ் இந்த செட்ஸ் எல்லாமே பேசிஸ் ஃபார் த ஆர்டர் டோபாலஜி. ஏற்கனவே ஆர்டர் டோபாலஜில இருக்க பேசிஸ் எலிமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ், ஆல் half ஓப்பன் இன்டர்வல்ஸ் வித் ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஆர்டர் டோபாலஜில கலெக்ட் பண்ணியிருக்கோம். அப்ப இந்த 4 விதமான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்டர் டோபாலஜில இருக்க எலிமெண்ட்ஸா வர்றதுனால இந்த சப்ஸ்பேஸ் டோபாலஜி டிஃபைன் பண்ணியிருக்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த செட்ஸ்ல பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆர்டர் டோபாலஜி ஆன் ஒய்யும் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இந்த 4 விதமான பாசிபிலிட்டி எப்படி வரும்ன்றது நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பிக்சரோட பார்க்கலாம். இப்போ ஒய்ன்றது நம்ம க்ளோஸ் இன்டர்வல் 0,1 அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாக்க நம்ம வந்து ஏபி இன்டர்செக்ஷன் வித் ஒய் இதெல்லாம் வந்து பேசிஸ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி சப்ஸ்பேஸ் டோபாலஜி ஆஃப் ஒய்ன்றது நம்ம ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு 4 விதமான பாசிபிலிட்டிஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். ஏபி ரெண்டுமே ஒய்ல இருந்ததுன்னா, இல்ல ஒன்லி ஏ இல்லைன்னா ஒன்லி பி வந்து ஒய்ல இருந்துச்சுன்னா, ரெண்டுமே ஏ அண்ட் பி ரெண்டுமே நம்மளுக்கு ஒய்ல இல்லைனா அப்படின்ற 4 கேஸ்ல பாத்தீங்கன்னா 4 விதமான பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு இந்த இன்டர்செக்ஷன்ல வரும்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கான பிக்சர் எக்ஸாம்பிள் இதுல பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒய்ன்றது நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம்? க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1ன்னு எடுத்திருக்கோம். இப்ப ஏபி ரெண்டுமே நம்மளுக்கு ஒய்ல இருக்கு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஏவும் ஒய்ல இருக்குன்னு அர்த்தம், பியும் ஒய்ல இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா ஆர்ன்ற ரியல் லைன் நம்மளுக்கு எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்கு? -∞ இருந்து +∞ வரைக்கும். இப்போ ஒய்ன்ற செட் எதுல இருந்து எது வரைக்கும் கொடுத்திருக்கோம்? க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1. சோ ஏபி இன்டர்செக்ஷன் வித் ஒய், ஏபின்றது ரெண்டுமே நம்மளுக்கு ஒய்க்குள்ளர வரும் அப்படின்றதுனால ஏவியும் பியும் நான் ஒய்க்குள்ளரே நான் போட்டு வச்சிருக்கேன். அப்ப அந்த இன்டர்வல் பாத்தீங்கன்னா ஒய்க்குள்ளரே வந்துடும். அப்ப ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரெண்டுத்துக்குமான இன்டர்செக்ஷன் வேல்யூ நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்னா, இந்த கேஸ்ல இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1க்கும் ஓப்பன் இன்டர்வல் ஏபிக்கும் ரெண்டுமே இன்டர்செக்ட் பண்ற இடத்துல நம்மளுக்கு இந்த எல்லோவுல நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த போர்ஷன் நம்மளுக்கு ஏபி அப்படின்ற ஆன்சர். ஸோ இந்த ஓப்பன் இன்டர்வல் தான் நம்மளுக்கு இந்த இன்டர்செக்ஷன் வேல்யூவா இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் கேஸ். அடுத்தது செகண்ட் கேஸ் பார்க்கலாம். செகண்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்லி ஏ இஸ் இன் ஒய், ஏ மட்டும்தான் எனக்கு ஒய்க்குள்ளார வரணுமே தவிர பி வந்து அவுட் சைட் ஆஃப் ஒய்யா இருக்கணும். அப்படி செலக்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த கேஸ்ல ஆர்ன்ற ரியல் லைன் எப்படி எடுத்திருக்கீங்க? -∞ இருந்து +∞ வரைக்கும் இருக்கிறது நம்மளுக்கு ஆர்ன்றது. சோ ஆர்ல இருந்து இருக்கிற ஓப்பன் இன்டர்வல் ஓப்பன் செட் நம்ம எப்படி எடுத்திருக்கோம்? ஏபி எப்படி எடுத்திருக்கோம்? இந்த ஏ மட்டும் நம்மளுக்கு ஒய்க்குள்ளர வரணும் அப்படின்றதுனால ஒய்ன்ற இன்டர்வல் 0,1 இதுக்குள்ளர ஏ இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். சோ நம்மளுக்கு இந்த ஒய்க்கும் இந்த போர்ஷன் ஏபிக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? இந்த ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல் a,1ன்றது கிடைக்கும். சோ திஸ் இஸ் a செகண்ட் பாசிபிலிட்டி. தேர்ட் கேஸ்ல பாருங்க. தேர்ட் கேஸ்ல நம்மளுக்கு ஒன்லி பி இஸ் இன் ஒய். ஸோ பி மட்டும்தான் எனக்கு ஒய்ல வரும். அப்ப ஏ வந்து வராதுன்னு அர்த்தம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு -∞ இருந்து +∞ வரைக்கும் இருக்கிறது நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம்? ரியல் லைன்னு எடுத்திருக்கோம். அப்ப இந்த ரியல் லைனுக்குள்ளர நம்ம ஓப்பன் செட் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? a, bன்னு எடுத்துக்கலாம். இந்த a, bக்கும் இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 அதாவது ஒய்க்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா கிடைக்கிறது இந்த ஹாஃப் ஓப்பன் இன்டர்வலா இருக்கும். சோ பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு கலரும் இன்டர்செக்ட் ஆகிற போர்ஷன் பாத்தீங்கன்னா ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல் 0,b. இது வந்து தேர்ட் கேஸ். இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்த் பாசிபிலிட்டி பார்க்கலாம். ஃபோர்த் பாசிபிலிட்டி நம்மளுக்கு ரெண்டு கேஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்.
A B ரெண்டுமே நம்மளுக்கு y ல இல்ல அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாக்க AB இன்டர்செக்ஷன் yன்றது நம்மளுக்கு ஃபுல் செட் y இல்லைனாக்க எம்டி செட்னு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி பார்க்கலாம். AB ரெண்டுமே நம்மளுக்கு y ல இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? A does not belongs to y and B does not belongs to y. அந்த கேஸ்ல பாருங்க இந்த பிக்சர்ல நமக்கு எப்படி வரும் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிறது ரியல் லைன் R. இப்போ இதுல இருக்க ஓப்பன் செட்ஸ் எப்படி எடுத்திருக்கோம்? A, Bன்ற ஓப்பன் இன்டர்வலா எடுத்திருக்கோம். இப்போ இதுக்கும் அந்த ரெண்டுமே நம்மளுக்கு y ல இல்ல அப்படின்றதுனால y க்கு அவுட் சைடுல நான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ AB அப்படின்றது y யோட அவுட் சைடுல வந்திருக்கு. ஸோ ஏபிக்கும் ஒய்க்கும் இன்டர்செக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஃபுல் செட்டு ஒய்யே கிடைச்சிரும். இந்த போர்ஷன் ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ ஃபுல் செட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ் இன்டர்வல் 0,1. எப்படின்னா ரெண்டுமே நம்மளுக்கு அவுட் சைட் ஆஃப் ஒய்யா இருக்கும்போது ஒன்று 0க்கு இந்த சைடு இருக்கும், இன்னொன்று 1க்கு அந்த சைடு இருக்கும். அப்படி இருந்ததுனாக்க நம்மளுக்கு இன்டர்செக்ஷன் வேல்யூ ஃபுல் செட்டு 0,1ன்ற க்ளோஸ் இன்டர்வல் கிடைக்கும். செகண்ட் பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் பாசிபிலிட்டியில் A does not belongs to y and B does not belongs to y அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு கேஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 அப்படின்னா 0க்கு லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். A and B மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்மளுக்கு ரியல் லைன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாக்க இந்த போர்ஷன் நம்மளுக்கு ரியல் லைன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்க ஓப்பன் இன்டர்வல் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? A, Bன்னு எடுத்துக்கலாம். A, B ரெண்டுமே நம்ம எதில் போட்டிருக்கோம்? 0க்கு லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம், 0 சைடில் இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ AB தனியாக நிற்குது அண்ட் க்ளோஸ் இன்டர்வல் 0,1 தனியாக நிற்கும். ஸோ இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னாக்கா ரெண்டுத்துக்கும் காமன் டேர்ம்ஸ் பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லாதனால எம்டி செட்னு கிடைக்கும். ஸோ அடுத்த கேஸ் பாருங்க, 0,1 அப்படின்றத எடுத்துக்கும் போது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிறது ரியல் லைன்றது தெரியும். இப்போ இதில் இருக்கிற ஓப்பன் இன்டர்வல் நம்ம எப்படி எடுத்திருக்கோம்? ஓப்பன் செட் அப்படின்னா ஏபின்ற ஓப்பன் செட்டு. இந்த ஏபின்ற ஓப்பன் செட்டு 1க்கு ரைட் சைடில் நம்ம போட்டு வச்சுருக்கோம். அந்த அப்பர் என் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒய்யில் ஒய்க்கு அவுட் சைடில் தான் ஏபி இருக்கணும். ஏன்னா ஏவும் ஒய்ல இல்லை, பியும் ஒய்ல இல்லைன்றதுனால 1 0 சைடு இருக்கிற மாதிரி. இப்போ அடுத்த கேஸ் வந்து 1க்கு அடுத்த சைடு இருக்கிற மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னாக்க இப்போ இந்த ஒய்ன்றது தனியாக நிற்கும், அந்த ஓப்பன் இன்டர்வல் ஏபின்றது தனியாக நிற்கும். ஸோ ரெண்டுத்துக்குமான இன்டர்செக்ஷன் போர்ஷன் நம்மளுக்கு இல்லைன்றதுனால எம்டி செட்னு கிடைக்கும். ஸோ ஃபோர்த்து பாசிபிலிட்டிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு சப் கேசஸ் வரும். அதிலே வந்து ரெண்டுமே அவுட் சைட் ஆஃப் ஒய்ன்னு போடும்போது லெஃப்ட் சைட்லேயே இல்லை ரைட் சைட்லேயே நம்மளுக்கு ஏபி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் ரெண்டு கேஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஏபி இன்டர்செக்ஷன் ஒய்ன்றது நம்மளுக்கு ஃபுல் செட் ஆர் எம்டி செட்னு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னாக்க ஒய்ன்ற சப்செட், இப்போ ஒய்ன்றது நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 0,1 அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ஒய்ன்றது எதோட சப்செட்டாக எடுத்திருக்கோம்? ஆரோட சப்செட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாக்க இதில் வர்ற ஓப்பன் செட்ஸ்லாம் ஆரில் இருக்கிற ஓப்பன் செட்ஸ்லாம் என்ன ஃபார்மில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? ஏபி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒய்யில் இருக்க ஓப்பன் செட்ஸ்லாம் என்ன ஃபார்மில் வரும்? இந்த ஏபி இன்டர்செக்ஷன் வித் ஒய், இன்டர்செக்ஷன் வித் ஒய் இந்த ஃபார்மில் கிடைக்கும். ஸோ இந்த பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஏபி இன்டர்செக்ஷன் ஒய்க்கே நம்மளுக்கு 4 விதமான செட்ஸ் கிடைக்குது. ஒன்று ஓப்பன் இன்டர்வல், மற்ற ரெண்டு வந்து ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ், அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் செட் ஆர், ஃபுல் செட் ஒய் ஆர் எம்டி செட்டுன்னு கிடைக்குது. ஸோ 4மே நம்மளுக்கு ஓப்பன் செட்டாக இருக்கும். ஸோ ஒய்ன்றது நம்மளுக்கு டோபாலஜி டிஃபைன் பண்ண முடியாதனால அந்த ஒய்ன்றதுக்கு சப்ஸ்பேஸ் டோபாலஜி அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா ஆரோட சப்செட்டாக எடுத்து டிஃபைன் பண்ணுறதுனால சப்ஸ்பேஸ் டோபாலஜி ஆஃப் ஒய்ல இருக்க எலமெண்ட்ஸ்லாம் என்ன ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னா ஏபி இன்டர்செக்ஷன் ஒய் இந்த ஃபார்ம்ல இருக்க பேசிஸ் எலமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணோம்னாக்க அதுதான் வந்து சப்ஸ்பேஸ் டோபாலஜி ஆஃப் ஒய்ன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் சப்ஸ்பேஸ் டோபாலஜிக்கான ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லெட் ஒய் பி த சப்செட் ஆஃப் ஆர். இப்போ ஒய்ன்றது நம்மளுக்கு சப்செட் ஆஃப் ஆர்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒய் வந்து என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல் 0,1 யூனியன் சிங்கிள்டன் செட்டு 2. இப்போ இந்த ஒய்க்கு டிஃபைன் பண்ணுற டோபாலஜி தான் என்னன்னு சொல்லுவோம்? சப்ஸ்பேஸ் டோபாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே நம்ம வந்து இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1க்கு டிஃபைன் பண்ணுற சப்ஸ்பேஸ் டோபாலஜி எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஒய் is a subset of R அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா
yன்றது க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 1 இருந்துச்சுன்னா போன எக்ஸாம்பிள்ல எப்படி சொன்னோம், ஓபன் செட்டின் ஆர் எல்லாமே எப்படி எடுத்திருக்கீங்க, ஓபன் இன்டர்வல் a, b. அதே வந்து yல எப்படி வரும் நம்மளுக்கு, ab, இந்த ab இன்டர்செக்ஷன் வித் y இருக்கும். அப்போ yயோட ஓபன் செட்ஸ்லாம் என்ன ஃபார்ம்ல வரும்னு பாத்தீங்கன்னா, ஓபன் இன்டர்வல் இன் ஆர் இன்டர்செக்ஷன் வித் y ஃபார்ம்ல இருக்கும். போன எக்ஸாம்பிள்ல நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 1க்கே நம்ம வந்து இன்டர்செக்ஷன் வித் y அப்படின்னு போடும்போது, இங்க yன்றது க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 1 இருக்கும்போது நம்மளுக்கு 4 விதமான பாசிபிலிட்டிஸ் வரும்னு பார்த்தோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா, half open interval 0 1 is a subset of closed interval 0 1. ஸோ அந்த எக்ஸாம்பிள்ல கொடுத்த மாதிரி இங்கேயும் 4 விதமான பாசிபிலிட்டிஸ் சப்போஸ் இந்த ஒய்ல இருக்கிற இந்த ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல் 0 1க்கு வரும். இப்போ நம்ம டிஃபைன் பண்ண வேண்டியது 2ன்ற சிங்கிள்டன் செட்டுக்கு மட்டும்தான். இப்போ 2ன்ற சிங்கிள்டன் செட்டுக்கு எப்படி டிஃபைன் பண்ணலாம், ஓப்பன் செட்டின் ஆர்ன்றதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 3/2, 5/2ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 3/2ன்றது 1.5 அண்ட் 5/2ன்றது 2.5. இந்த ஓப்பன் இன்டர்வல் நம்மளுக்கு ரியல் லைன்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இன்டர்வல் 3/2, 5/2 ஒய்யோட இன்டர்செக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த பாயிண்ட் மட்டும்தான் கிடைக்கும், இந்த சிங்கிள்டன் செட்டு 2 மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி நம்ம வந்து ஒய்ன்ற செட்டு half open interval 0 1 union 2க்கு ஏற்கனவே நம்ம போன எக்ஸாம்பிள்ல பார்த்ததுக்கு 0 1க்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். 2ன்றதுக்கு இப்ப சொல்லியிருக்கிற இந்த சப்ஸ்பேஸ் டோபாலஜில இருக்க பேசிஸ் எலிமெண்ட் என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்லியிருக்கோம், ஓப்பன் இன்டர்வல் 3/2, 5/2 இன்டர்செக்ஷன் வித் ஒய்ன்னு போட்டிங்கன்னா சிங்கிள்டன் செட் நம்மளுக்கு கவர் ஆயிடும். ஸோ இந்த கேஸ் மாதிரி நம்ம பேசிஸ் எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 is open in the subspace topology on y அப்படின்னு சொல்லிடலாம். இதுவே பாத்தீங்கன்னா சிங்கிள்டன் செட் இஸ் நாட் ஓப்பன் எங்கன்னாக்க in the order topology. Order topologyல இருக்க basis element for the order topology and y that contains 2 is of the form. இதுல இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா x such that x belongs to y and x lies between a and 2 and x is equal to 2 for some a belongs to y. ஸோ ஆர்டர் டோபாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே எப்படி இருக்கணும், வர்ற ஆன்சர் எல்லாமே நம்மளுக்கு ஓப்பன் இன்டர்வல் இல்லைன்னா ஹாஃப் ஓப்பன் வித் ஸ்மாலஸ்ட் இல்லைன்னா ஹாஃப் ஓப்பன் வித் லார்ஜஸ்ட் எலமெண்டா இருக்கணும். இங்க சிங்கிள்டன் செட் 2ன்ற மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு 2 is not open in the order topology அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த ஒய்ன்ற சப்செட் ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல் 0 1 யூனியன் 2க்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்பேஸ் டோபாலஜி டிஃபைன் பண்ணும்போது half open interval 0 1க்கு எக்ஸாம்பிள் 1ல இருக்கிற மாதிரி நம்ம பேசிஸ் எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் 2ன்ற செட்டுக்கு எப்படி டிஃபைன் பண்றோம் பேசிஸ் எலிமெண்ட் அப்படின்னாக்க ஓப்பன் இன்டர்வல் 3/2, 5/2 இன்டர்செக்ஷன் y அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணிக்கலாம். சப்ஸ்பேஸ் டோபாலஜில சிங்கிள்டன் செட் 2 is also open. பட் ஆர்டர் டோபாலஜில பாத்தீங்கன்னா இந்த ஒய்ல இருக்க ஒரு செட் ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல் 0 1ன்றது ஓப்பனா இருக்கும், பட் 2ன்றது நாட் ஓப்பன். பிகாஸ் ஆர்டர் டோபாலஜியோட நேச்சர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஓப்பன் இன்டர்வல்ஸ் இல்லைன்னா ஹாஃப் ஓப்பன் வித் ஸ்மாலஸ்ட் இல்லைன்னா ஹாஃப் ஓப்பன் வித் லார்ஜஸ்டா வர்றதுனால நம்ம வந்து சிங்கிள்டன் செட் 2 இஸ் நாட் ஓப்பன் இன் தி ஆர்டர் டோபாலஜி, பட் சிங்கிள்டன் செட் 2 இஸ் ஓப்பன் இன் தி subspace topology. இந்த subspace இப்படி சூஸ் பண்ணீங்கனாக்க 2 is open in the subspace topology அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடலாம். subspace topologyக்கான எக்ஸாம்பிள் 3 பார்க்கலாம். let I is equal to closed interval 0, 1. இது வந்து ஆரோட சப்செட்டா எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல ஃபர்ஸ்ட் ஆர்ன்றது நம்மளுக்கு ஹரிசாண்டல்ல கொடுத்துருக்குற இந்த -∞ இருந்து +∞ வரைக்கும் இருக்கிற போர்ஷன். அடுத்தது வெர்டிக்கல் ஆரா இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த போர்ஷன். ஸோ ஆர் கிராஸ் ஆர்ன்றது இதுதான் நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் பிளேன். ஸோ ஆர்ன்றதுல இருந்து சப்செட் நம்ம ஒரு இன்டர்வல் நம்ம இங்க எடுத்திருக்கோம் இல்லையா 0, 1 அப்படின்ற ஐன்ற போர்ஷன். அப்ப ரெண்டாவது ஆர்ல இருந்து எடுத்திருக்கிறது இந்த போர்ஷன் 0, 1ன்றது. ஸோ ரெண்டும் மீட் பண்ற போர்ஷன் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்கிற கிரீன்ல மார்க் பண்ணியிருக்கிற ஐ கிராஸ் ஐன்றது. இந்த ஐ கிராஸ் ஐன்றதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆர்டர்ட் ஸ்கொயர், வேர் ஐன்றது 0, 1ன்ற க்ளோஸ்ட் இன்டர்வலா எடுத்துக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆர்டர்ட் ஸ்கொயர் எப்படி இருக்கும், இந்த 0, 1ன்ற க்ளோஸ்ட் இன்டர்வல்ல வர்ற போர்ஷனும் அண்ட் செகண்ட் ஆர்ல வர்ற 0, 1ன்ற போர்ஷனும் மீட் பண்ற போர்ஷன் தான் வந்து ஐ கிராஸ் ஐன்ற அந்த ஆர்டர்ட் ஸ்கொயர் அந்த கிரீன்ல மார்க் பண்ணிருக்கிற போர்ஷன். இப்ப என்னன்னாக்க ஐன்றது நம்மளுக்கு சப்செட் ஆஃப் ஆர்ன்றது தெரியும், ஏன்னா ஐன்றது க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 1.
ஸோ ஐன்றது சப்செட் ஆஃப் ஆர்னாக்க I கிராஸ் ஐன்றது கண்டிப்பா சப்செட் ஆஃப் R கிராஸ் R அப்படின்னு எழுதலாம். ஐன்றது க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 அப்படின்னா I கிராஸ் ஐன்றது ஆர்டர்ட் ஸ்கொயர் நம்ம ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த கிரீன்ல மார்க் பண்ணியிருக்கிற போர்ஷன் இந்த கிராஃப்ல. இதுல நம்ம I கிராஸ் ஐக்கு ரெண்டு விதமான டோபாலஜி டிஃபைன் பண்ணலாம். இப்போ I கிராஸ் ஐக்கு சாதாரணமா இங்க R கிராஸ் ஆரோட சப்செட்டா எடுத்துக்கும் போது இதுக்கு டிஃபைன் பண்ற டோபாலஜி வந்து சப்ஸ்பேஸ் டோபாலஜி. அண்ட் I கிராஸ் ஐக்கு நம்ம ஆர்டர் டோபாலஜி, ஆர்டர் ஸ்கொயரா இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஆர்டர் டோபாலஜி டிஃபைன் பண்ணலாம். அதுதான் வந்து டிக்ஷனரி ஆர்டர் டோபாலஜி. ஸோ I கிராஸ் ஐக்கு ரெண்டு விதமான டோபாலஜி, டிக்ஷனரி ஆர்டர் டோபாலஜி ஆன் I கிராஸ் ஐ, அப்புறம் R கிராஸ் ஆரோட சப்செட்டா எடுத்துக்கும் போது கிடைக்கிற டோபாலஜி பாத்தீங்கன்னா சப்ஸ்பேஸ் டோபாலஜி ஆன் I கிராஸ் ஐ அப்படின்னு எடுத்துட்டோம். அப்படின்னா இந்த ரெண்டு டோபாலஜியும் நம்மளுக்கு நாட் த சேம். ரெண்டுமே நம்மளுக்கு I கிராஸ் ஐக்கு தான் டிஃபைன் பண்றோம். பட் I கிராஸ் ஐக்கு ஆர்டர் ஸ்கொயரா எடுக்கும் போது அதுக்கு வர டோபாலஜி டிக்ஷனரி ஆர்டர் டோபாலஜி. அண்ட் I கிராஸ் ஐ வந்து சப்செட் ஆஃப் R கிராஸ் ஆரா எடுத்துக்கும் போது வர்ற டோபாலஜி வந்து சப்ஸ்பேஸ் டோபாலஜியா டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னா டிக்ஷனரி ஆர்டர் டோபாலஜி ஆன் I கிராஸ் ஐயும் சப்ஸ்பேஸ் டோபாலஜி ஆன் I கிராஸ் ஐயும் நம்மளுக்கு ரெண்டும் வேற வேறையா தான் இருக்கும். நாட் த சேம் as a subspace topology on I cross I obtained from the dictionary order topology on R cross R. இதுல எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னாக்க சிங்கிள்டன் செட் 1/2 cross half open interval 1/2, 1. இது வந்து ஓப்பன் இன் I cross I ன்னு சப்ஸ்பேஸ் டோபாலஜில எடுத்துக்க முடியும். நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல பார்த்தோம் இல்லையா, சிங்கிள்டன் செட் எல்லாமே ஓப்பன் இன் த சப்ஸ்பேஸ் டோபாலஜி. பட் சிங்கிள்டன் செட் எல்லாமே நம்மளுக்கு எங்க வராது, ஆர்டர் டோபாலஜில வராது. இங்கேயும் அதே ஐடியா தான் இங்க யூஸ் பண்றாங்க. I கிராஸ் ஐலேருந்து ஃபர்ஸ்ட் ஐலேருந்து சிங்கிள்டன் செட் 1/2, செகண்ட் ஐலேருந்து ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல் 1/2, 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ப இதுல இருக்க ஓப்பன் செட் என்ன ஃபார்ம்ல வரும், 1/2 கிராஸ் ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல் 1/2, 1 அப்படின்றது வரும். சிங்கிள்டன் செட் கிராஸ் ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல் is open in the subspace topology but it is not open in the order topology. ஏன்னாக்க நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் ஐடியாவே நம்ம இங்க யூஸ் பண்ணோம்னா கூட இங்க ரெண்டு விதமான டோபாலஜி எக்ஸிஸ்ட் ஆனாலும் டிக்ஷனரி ஆர்டர் டோபாலஜில நம்மளுக்கு இந்த சப்செட் நம்மளுக்கு ஓப்பனா இருக்காது. ஸோ I கிராஸ் ஐன்றது நம்மளுக்கு சப்செட் ஆஃப் R கிராஸ் ஆரா இருக்கும் போது வர்றது சப்ஸ்பேஸ் டோபாலஜி. I கிராஸ் ஐக்கு நார்மலா அது ஆர்டர் ஸ்கொயரா இருக்கிறதுனால அதுக்கு வர டோபாலஜி டிக்ஷனரி ஆர்டர் டோபாலஜி. இதை பத்தி என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம பார்த்திருக்கோம் ஆர்டர் டோபாலஜி வீடியோல. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். இப்ப I கிராஸ் ஐக்கு டிக்ஷனரி ஆர்டர் டோபாலஜியும் சப்ஸ்பேஸ் டோபாலஜியும் சேமா இருக்காதுன்றத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டெஃபினேஷன், கான்வெக்ஸ் செட். எக்ஸ்ன்றது ஆர்டர்ட் செட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒய்ன்றது எக்ஸோட சப்செட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒய்யை தான் இப்ப கான்வெக்ஸ் இன் எக்ஸ்ன்னு சொல்ல போறோம். இப்போ ஒய்ன்றது கான்வெக்ஸ் இன் எக்ஸ் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா ஒய் வந்து எக்ஸோட சப்செட்டா இருக்கணும், எக்ஸ்ன்றது ஆர்டர்ட் செட்டா இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஒய்யை நான் வந்து கான்வெக்ஸ் இன் எக்ஸ்ன்னு எப்ப சொல்லுவேன் அப்படின்னா ஒய்யிலேருந்து ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கணும். ஏ அண்ட் பின்றது, ஏ அண்ட் பின்ற ரெண்டு பாயிண்ட் எடுத்து A is less than B இருந்துச்சு அப்படின்னா ஒரு இன்டர்வல் நம்மளுக்கு கிடைக்கும். A and Bன்ற ஓப்பன் இன்டர்வல், A, Bன்ற இன்டர்வல். இந்த A and Bன்ற தனித்தனியா பாயிண்ட்ஸ் இன் Y இருந்துச்சு அப்படின்னா வித் கண்டிஷன் A less than B இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் வச்சு ஒரு ஓப்பன் இன்டர்வல் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இந்த ஓப்பன் இன்டர்வலும் நம்மளுக்கு Y குள்ளர வந்துருச்சு அப்படின்னா Y is convex in X அப்படின்றத சொல்லிடலாம். Given ordered set X, let us say that a subset Y of X is convex in X if for each pair of points A less than B of Y, the entire interval open interval A, B of points of X lies in Y. So, note that the interval and rays in X are convex in X. அதாவது ஒய்ன்றதுலேருந்து ரெண்டு பாயிண்ட் ஏ அண்ட் பின்னு எடுத்து ஏ லெஸ் தேன் பியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரெண்டு பாயிண்ட்டையும் வச்சு ஒரு ஓப்பன் இன்டர்வல் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அந்த ஓப்பன் இன்டர்வலும் அந்த ஒய்யிலே இருக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா ரெண்டு பாயிண்ட் எடுத்து அந்த ரெண்டு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ஓப்பன் இன்டர்வலை ஃபார்ம் பண்ணி அந்த ஓப்பன் இன்டர்வலும் அந்த செட்டிலே வந்துருச்சு அப்படின்னா அந்த செட்டை வந்து கான்வெக்ஸ் இன் எக்ஸ்ன்னு சொல்லலாம்.
ஆல்ரெடி இந்த ஏபின்ற ஓப்பன் இன்டர்வல்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு எக்ஸ்ல இருக்கும். ஏன்னா எக்ஸ்ன்றது பெரிய செட்டா இருக்கிறதுனால. ஸோ கான்வெக்ஸ் இன் எக்ஸ்ன்றதுக்கு டெஃபினேஷன் A and B ன்ற ரெண்டு பாயிண்ட் வித் கண்டிஷன் A less than B எடுத்துக்கிட்டோம் ஒய்ல அப்படின்னா அதை பேஸ் பண்ணி வர்ற ஓப்பன் இன்டர்வல் A, B என்டையர் ஓப்பன் இன்டர்வலும் நம்மளுக்கு அந்த ஒய்லே வந்துடுச்சு அப்படின்னா அந்த ஒய் இஸ் கான்வெக்ஸ் இன் எக்ஸ்ன்னு சொல்லிடலாம். ஆல்ரெடி A, Bன்ற ஓப்பன் இன்டர்வல் நம்மளுக்கு அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் எக்ஸில் இருக்கும். அதனால இப்போ இங்கே ஒய்லையும் வர்றதுனால ஒய் இஸ் கான்வெக்ஸ் இன் எக்ஸ்ன்னு சிம்பிளாக சொல்லிடலாம். Next definition, Y is a subspace of X. We say that U is open in Y or open relative to Y. Y பேஸ் பண்ணி மட்டும் ஓப்பன் செட் சொல்றோம் அப்படின்னா அந்த Y ஓட டோபாலஜில தான் அந்த U இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். It belongs to the topology of Y. அதுதான் நம்ம சிம்பிளா எப்படி சொல்லுவோம், ஓப்பன் ரிலேட்டிவ் டு Y. U is open in Xனாக்க அந்த U எங்க இருக்கணும், U belongs to the topology of Xன்னு சொல்லணும். இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒய்ன்றது சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இங்க ஒய்ன்றது சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கும் போது இந்த ஒய்க்கு டிஃபைன் பண்ற டோபாலஜி வந்து சப்ஸ்பேஸ் டோபாலஜி. அப்ப நான் ஒய்ல டோபாலஜி டிஃபைன் பண்றேன் அப்படின்னா அந்த செட் எல்லாமே ஓப்பன் இன் ஒய்ன்னு சொல்லணும். அதே எக்ஸ்ன்றதுல நம்ம ஓப்பன் செட் சொல்றோம் அப்படின்னா எக்ஸ்ல இருக்கிற டோபாலஜில அந்த செட்டு கலெக்ட் ஆகணும். ஸோ ஒய்ன்றது சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸா இருந்தாலும் யூ இஸ் ஓப்பன் இன் ஒய்யா இருந்துச்சு அப்படின்னா ஓப்பன் ரிலேட்டிவ் டு ஒய்யா தான் இருக்கும். அதாவது ஓப்பன் இன் ஒய்னா ஒய்ல இருக்க டோபாலஜில தான் நம்மளுக்கு யூ வரணும்னு அர்த்தம். சப்போஸ் யூன்றது ஓப்பன் இன் எக்ஸா இருந்துச்சு அப்படின்னா அந்த யூன்றது எக்ஸோட டோபாலஜில தான் வரணும். ஸோ யூ இஸ் ஓப்பன் இன் எக்ஸ்னா இஃப் இட் பிலாங்ஸ் டு த டோபாலஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். நம்மளுக்கு சப்ஸ்பேஸ் டோபாலஜி Y is a subset of X இருக்கும்போது Yக்கு சாதாரண டோபாலஜி எக்ஸிஸ்ட் ஆகும். டவ் Yன்றது அதை இல்லாத X சப்ஸ்பேஸா வச்சு வர்ற டோபாலஜியும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ரெண்டு விதமான டோபாலஜி நம்மளுக்கு வரும். டோபாலஜினா அந்த மூணு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி என்னோட வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, அதுல ஒய்க்கு நம்ம நார்மலா டோபாலஜி கலெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இங்க எக்ஸோட சப்செட்டா எடுத்துக்கும் போது கிடைக்கிற சப்ஸ்பேஸ் டோபாலஜியும் நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். அப்ப ரெண்டு விதமான டோபாலஜி வந்தாலும் நம்ம எங்க ஓப்பன் செட்னு சொல்றோமோ அந்த டோபாலஜில தான் அந்த செட்டு வரணும்னு அர்த்தம். இங்க யூ இஸ் ஓப்பன் இன் ஒய்யா இருந்ததுன்னா ஒய்யோட டோபாலஜில தான் யூ இருக்கணும்னு அர்த்தம். அதே மாதிரி யூ இஸ் ஓப்பன் இன் எக்ஸா இருந்துச்சுன்னா யூன்றது எக்ஸோட டோபாலஜில தான் வரணும்னு அர்த்தம். இந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு இந்த ரெஃபரன்ஸ் புக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜேம்ஸ் ஆர் மங்கஸ், ஜே டுகுன்ஜி, ஜார்ஜ் எஃப் சிம்மன்ஸ், ஜே எல் கெல்லி, ஸ்ரீனன் சுபாஷ் அண்ட் எஸ் வில்லார்ட். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் ஜேம்ஸ் ஆர் மங்கஸ் புக்லேருந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. Thank you for watching.